بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் வரை பக்ரா அத்தியாயத்தின் 269 வசனங்களை பார்த்துட்டோம். 270வது வசனத்தை ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு மட்டும் பார்த்துருக்குறோம். அதிலிருந்தே தொடரலாம். ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின். இந்த மா என்பது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். மா என்றால் இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வரும். மா அன்ஃபக்தும்னால் நீங்கள் செலவிடவில்லை. செலவிடவில்லைன்ற அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னால் அது நஃபியுடைய மாண்ட அர்த்தம். இங்கே அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் இயலாதுன்னு கேட்டால் இது ஷர்த்துடைய அர்த்தத்தில் வந்திருக்கிறது. இந்த மா என்பது கேள்வி கேட்பதற்காகவும் இந்த மாவை யூஸ் பண்ணுவாங்க. எது என்ன அந்த அர்த்தத்தில், ஏதாவது என்னவாவது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலையும் இந்த மாவை யூஸ் பண்ணுவாங்க. அதில் கேள்வியோட ஷர்த்தும் சேர்ந்துருக்கும். அப்போ ஒமா அன்ஃபக்கண்டா செலவு செய்தான். ஒமா அன்ஃபக்தும் நீங்கள் செலவிடுவீர்களேயானால், ஏதாவது செலவிடுவீர்களேயானால். இந்த மா என்பதற்கு ஏதாவதுன்ற அர்த்தமாயிரும். எதுன்னு கேள்வியாக வராது. ஏதாவதுங்கிற அர்த்தத்துலாம் இந்த மா வந்திருக்குங்கிறது எதை வச்சு நமக்கு தெரியும்னு கேட்டால், அந்த மாவுக்கு பிறகு அதை தொடர்ச்சியாக ஜவாபாக ஒன்று வந்திருக்கான்னு பார்க்கணும். அந்த ஃபே வந்திருக்கும். ஃப இன்னல்லாகன்னு வந்திருக்குல்ல. எதையாவது நீங்கள் செஞ்சால் இப்படி செய்வோம்னு முடிப்பாங்க. ஷர்த்து வந்துச்சின்னு சொன்னால் அதனுடைய துவக்கம் ஒன்று இருக்கும், முடிவு ஒன்று இருக்கும். நீ வந்தால் நான் தருவேன். நீ வந்தால் என்பது ஷர்த்து, தருவேன் என்பது அதை ஜவாபு என்று சொல்வார்கள், ஜஸா என்றும் சொல்வார்கள். அது துவக்கம், இது முடிவு. முடிச்சு வைக்கணும்ல. வந்தால்னு சொல்லி நிப்பாட்ட முடியாதுல்ல. நீ வந்தால் நான் தருவேன், இல்லை தரமாட்டேன், இப்படி ஏதோ ஒன்று சொல்லணும். அப்போ அந்த மாதிரியாக ஒரு வாக்கியம் பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம விளங்கிக்கணும். இந்த மா என்பது ஷர்த்தாக வந்திருக்குது. இந்த ஃபைனல்லாக என்று இந்த வரலன்னு வைங்க. இது வரைக்கும் தான் ஒரு வாசகம் மொத்தமாக இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ அர்த்தம் நிறையா போயிடும். ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின். நீங்கள் எதையும் செலவிடவில்லைன்னு அர்த்தமாயிரும். அது ஷர்த்தா ஏன் போகுதுன்னு கேட்டால் அதுக்கு ஜவாபு பின்னாடி வர்றதுனால தான். சரி, ஒமா அன்ஃபக்தும், ஏதாவது நீங்கள் செலவிட்டால். மாங்கிறது ஏதாவதுங்கிறது வந்துடும். செலவிட்டால் அந்த இல்ன்ற அர்த்தம் செய்யறோம்ல, வந்தால் போனால் அந்த ஆள், அந்த அர்த்தமும் கடைசியில் வந்துடும். துவக்கத்தில் ஏதாவதுன்னு வரணும், அதை முடிக்கும்போது செய்தால் போனால்னு அந்த ஆள்கிற அர்த்தத்தையும் சேர்த்துக்கிறணும். ஒமா அன்ஃபக்தும், ஏதாவது நீங்கள் செலவிட்டால். இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கப்புறம் இந்த எதிர்மறையாக வருதுல்ல, எதிர்மறையாக வர்ற இந்த மா அன்ஃபக்தும்ங்கிறது எதையாவது செலவிட்டால் அப்படின்னு வந்துருச்சா. அந்த எதிர்மறையாக வரும்பொழுது அதுக்கு ஜவாப் வராது. இந்த இன்னல்லாகன்று வர்ற மாதிரி வராது. இது கேள்விக்குறியும் கிடையாது, அதுக்கு தொடர்ச்சி இருக்குது. கேள்விக்குறினா மின் அதிரின் அப்படி நிப்பாட்டிடுவாங்க, கேள்வி கேட்டு பதில் வாங்குற மாதிரி. இந்த ஒமா அன்ஃபக்தும்ங்கிறது ஷர்த்துடையமான்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, இந்த மா இதுக்கு பிறகு மா அன்ஃபக்தும்ன்ற ஷர்த்துடைய மா வர்றதுக்கு பின்னாடி, அல்லது நஃபியுடைய மா இல்லைங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய மாவுக்கு பின்னாடி ஒரு சொல்லு இந்த நஃபக்கத்தின்னு வருதுல்ல. இந்த நஃபக்கத்து என்றால் செலவிடுதல். அன்ஃபக்க என்பதனுடைய மஸ்தரு, அதனுடைய இஸ்முல் மஸ்தருமாங்க செலவிடுதல். அந்த செலவிடுதல் என்பதில் மின் என்பது சேர்ந்துருக்கு பாருங்க. மின் நஃபக்கத்தின், இந்த மின்கிறது சேர்ந்து வந்துச்சின்னு சொன்னால் சிறிதளவு என்பதை குறிப்பதற்கு சொல்லுவாங்க. உதாரணமாக மாலகும், அவர்களுக்கு இல்லை, இல்முன் அறிவு இல்லைன்னு அர்த்தம். இதில் மின் இல்மின்னு போட்டிங்கன்னு வைங்க, அவர்களுக்கு சிறிதளவும் அறிவு இல்லை. அதாவது மாலகும் அவங்களுக்கு இல்லை, இல்முன் இல்மு இல்லை. சிறிதளவு பெரிய அளவுங்கிறத பற்றி அது பேசாது. இல்மு இல்லைங்கிற அர்த்தம் வந்துடும். மாலகும் இல்முன், அவர்களுக்கு மின் இல்மின், அவர்களுக்கு சிறிதளவும் இல்மு இல்லைன்னு சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மின் என்ற வார்த்தையை சேர்ப்பாங்க. இந்த மின் தக்லீல், அதாவது குறைச்சி சொல்வதற்காக அதை சேர்ப்பாங்க. இப்போ மின் நஃபகத்தின்னா சிறிதளவு செலவு செய்தல் அர்த்தம். நஃபக்கான்னா செலவு.
மின் நஃபகத்தின் சொன்ன அந்த மாவுக்கு பின்னாடி வரும்போது மா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின், சிறிதளவாவது நீங்கள் சிறிதளவு நீங்கள் செலவு செய்தால், சிறிதளவு எதையாவது செலவு செய்தால், ஒமா அன்ஃபக்தும் ஏதாவது நீங்கள் செலவு செய்தால், மின் நஃபகத்தின் நஃபகத்தினா செலவு, சிறு செலவுகளை சிறிய அளவிலான எந்த எந்த செலவையும் வச்சுக்கலாம். எந்தங்கிறத போட்டிகள்னு சொன்னால் அந்த சிறிதுங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே வந்துடும். உதாரணமாக மாலகும் இல்முன், அவங்களுக்கு கல்வி இல்லைன்னு சொல்கிறோன்னு வைங்களேன், அது சிறுசு பெருசுங்கிறத பேசாது. மாலகும் மின் இல்மின்னு போட்டிங்கன்னா அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லைன்னு எந்தன்னு சேர்த்தின்னு வைங்க, அதில் சிறுசுன்னு வந்துடுது. சிறுசுன்னு அர்த்தம் சேர்க்க தேவையில்லை, எந்தங்கிறத சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த மின்னுக்கு என்ன அர்த்தம்னா எந்த அப்படின்னு அர்த்தம் போட்டிங்கன்னு வைங்களேன். அப்போ எந்தன்னு போடும்போது கம்மிங்கிற அர்த்தத்தை காட்டினோம். அப்போ உமா அன்ஃபக்தும் ஏதாவது நீங்கள் செலவு செய்தால், மின் நஃபகத்தின் எந்த செலவிலாவது, எந்தங்கிற அர்த்தம் அதுக்கு மின் வர்றதுனால எந்த செலவாகுதுன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி நீங்கள் செலவிடுவீர்களேயானால், அல்லது நதர்த்தும் நேர்ச்சை செய்வீர்களேயானால், இந்த என்பது அன்ஃபக்தும்ல கொண்டு போய் அத்துஃபு செஞ்சா ஒமா என்பது இங்கே வந்துடும். ஒமா நதர்த்தும், நீங்கள் ஏதாவது நேர்ச்சை செய்தால், மின் நதரின் எந்த நேர்ச்சையாவது ஏதாவது நீங்கள் நேர்ச்சை செய்தீர்கள் என்று சொன்னால், இதெல்லாம் சேர்ந்து ஷர்த்து, இன்னும் முடிக்கலை. இந்த ஷர்த்துக்கு ஜவாபு என்னன்னு கேட்டால் அந்த ஜவாபில் இந்த ஃபா வந்துடும். ஃப இன்னல்லாக, நீங்கள் ஏதாவது செலவு செஞ்சீங்க என்று சொன்னால், சின்ன அளவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது நேர்ச்சி செஞ்சீங்க என்று சொன்னால் அதை அல்லாஹ் கூலி தருவேங்கிறத சொல்லணும். அதானே, அதுதானே அல்லாஹ் சொல்ல வர்றான். நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூலி நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கணும். அதை அப்படி சொல்லாமல் அல்லாஹ் ஒரு இலக்கியமாக அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை சொல்கிறான். பதில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் எந்த சின்ன அளவுக்கு நீங்கள் செலவு செஞ்சாலும் அது எனக்கு தெரியும்னாலும் என்ன வந்துருச்சு, தெரிஞ்சால் நான் என்ன செய்வேன், நீங்கள் செலவு செஞ்சது எனக்கு தெரியும். நீங்கள் 10 ரூபா ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சாலும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சிட்டு சும்மா சாதாரணமாக சும்மா இருந்துக்கிறவேனா, அதுக்கு நான் பரிகாரம் செய்வேன். அப்போ எனக்கு தெரியுங்கிற வார்த்தை தான் அதுக்கு பதிலாக கொடுக்குறோம்ல. நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் எனக்கு தெரியும், என்ன நேர்ச்சி செஞ்சாலும் எனக்கு தெரியும் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அதற்கான பிரதிபலனை நான் தருவேன் அர்த்தம். பிரதிபலனை நான் தருவேன் என்பதை சொல்லாமல் அல்லாஹ் பதிலாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் எனக்கு தெரியுங்கிறத சொல்கிறான். எப்படி, ஃபைனல்லாக இறைவன் யஅலமு அதனை அறிகிறான். நீங்கள் சிறிதளவு நீங்கள் செலவிட்டாலும் சரி, அல்லது சின்ன நேர்ச்சை செய்தாலும் சரி, அது எனக்கு தெரியும். ஃபைனல்லாக யஅலமுஹு, அதனை அல்லாஹ் அறிகிறான். அப்போ அல்லாஹ் அறிகிறான்னு சொல்லுற கருத்து என்ன, அல்லாஹ் அறிகிறான்னு எதுக்கு சொல்லணும்? வேற ஒருத்தன்லாம் அறிஞ்சான்னு சொன்னால் அறிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருப்பான். நீங்கள் செலவு செய்கிறத ஒருத்தன் பார்த்தான்னு வைங்க, அவன் அறிஞ்சா என்ன செய்வான், அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அல்லாஹ் என்ன செய்கிறவன்டா எல்லாத்துக்கும் கரெக்டாக கணக்கு தீர்க்கிறவன். அறிஞ்சிருக்கிறான் என்று சொன்னாலே அதுக்குரிய பிரதிபலனை தருவான் அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணுமோ, எதுக்காக நீ செலவு செஞ்சீங்க, அல்லாவுக்காகத்தானே, எதுக்காக நேர்ச்சை பண்ணீங்க, அல்லாவுக்காகத்தானே, அவனுக்காக ஒன்றை நீங்கள் செஞ்சீங்க என்று சொன்னால் அது அவனுக்கு தெரியும் என்றால் கூலி தருவான் அர்த்தம். தெரியும்ன்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின், எந்த செலவாவது நீங்கள் செய்தீர்களேயானால், அவன் நதர்த்தும் மின் நதரின் எந்த நேர்ச்சையாவது நீங்கள் நேர்ச்சை செய்தீர்களேயானால், ஃபைனல்லாக அல்லாஹ் யஅலமுஹு அதனை அறிகிறான். ஒமாலில் லாலிமீன அநியாயக்காரர்களுக்கு இல்லை மின் அன்சார், இந்த மின்னுக்கு அதே மின்னு தான் வந்துருப்பாருங்க. வெறுமனே ஒமாலில் லாலிமீன, இந்த மின் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, அர்த்தம் வேற. ஒமாலில் லாலிமீன அநியாயக்காரர்களுக்கு அன்சாருன் உதவியாளர்கள் இல்லை, மின் அன்சாரின் எந்த உதவியாளரும் இல்லை. அப்போ ஒமாலில் லாலிமீன என்பதற்கு பிறகு இந்த மின் அன்சார்னு வராமல் வெறுமனே அன்சார்னு வந்துருச்சுன்னு சொன்னால் உதவியாளர்கள் இல்லைங்கிற அர்த்தத்தை வரும், கூட குறையங்கிற கருத்தெல்லாம் தராது. உதவியாளர்கள் இல்லை, அவ்வளோதான். இதில் மின் போட்டோம்னா எந்த உதவி, சின்ன அற்பமான உதவி செய்கிறது கூட உங்கள் ஆளு கிடையாது. ஒமாலில் லாலிமீன அநியாயம், இந்த மா நஃபி, ஏன்னா அதோட ஷர்த்துக்கு பிறகு ஜவாப்லாம் வரல.
இது வந்து இல்லைங்கிற அர்த்தத்துக்குள்ளது. ஒமாலில் லாலிமீன, அநியாயக்காரர்களுக்கு இல்லை, மின் அன்சாரின், எந்த உதவியாளர்களும் இல்லை. அப்போ இந்த மின் வர்ற இடத்துலாம் எந்தங்கிறத போட்டுட்டீங்கன்னா அந்த அந்த கம்மிப்படுத்துறதுங்கிற கருத்து அதுக்குள்ளே அடங்கிடும். அப்போ ஒமானில் லாலிமீன, அநியாயக்காரர்களுக்கு கிடையாது, மின் அன்சாரின், எந்த ஒரு உதவியாளர்களும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் எதை முடிக்கிறது. இது வந்து செலவிடுவதை பற்றி பேசுகிற வசனம். நம்ம எதை செலவு செஞ்சாலும் சரி, அல்லாவுக்காக செலவு செஞ்சோம்னா அதனுடைய கூலி அல்லாட்ட இருக்குது. அதே மாதிரி நேர்ச்சை செய்கிறதும் அல்லாவுக்குரிய ஒரு வணக்கம் தான். நேர்ச்சையை செஞ்சீங்கன்னு சொன்னால், நேர்ச்சை செஞ்சால் நேர்ச்சை செஞ்சு நிறைவேற்றுன்னு அர்த்தம். நேர்ச்சை செஞ்சீங்கன்னா அங்கே வருது, நான் அல்லாவுக்காக நான் ஒரு ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன்டா நேர்ச்சை, அதை செஞ்சோன்னெல்லாம் தந்துடுவானா, அதன்படி அறுக்கணும். நேர்ச்சையை வந்து நிறைவேற்றினவர்கள்னு இதை வச்சுக்கணும் கருத்துப்படி. நேர்ச்சை செஞ்சு இது வந்து வாயினால் சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நேர்ச்சைன்னு சொன்னாலேயே அதை நிறைவேற்றினா தான் அல்லாட்ட கூலி கிடைக்கும். அவு நதர்த்தும் என் நதரின், ஏதாவது நேர்ச்சை செய்தால், நேர்ச்சை செய்து அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களே ஆனால், இப்போ இன்னல்லாக யாலமுஹு, அல்லாஹ் வந்து அதை அறிகிறான். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரங்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லைன்னு சொல்லி செலவிடுவதை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த இடத்துல சில ஆயத்தை சொல்கிறான். அதுக்கடுத்தது 271. இதில் வந்து இதுவும் அந்த செலவிடுதல் சம்பந்தமான ஒரு விதியைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக இஸ்லாம் மார்க்கத்தில் வந்துக்கிட்டு எந்த காரியத்தையும் அல்லாவுக்காகத்தான் செய்யணும். அல்லாவுக்காக செய்யும் பொழுது அதில் இந்த தர்மம் போன்ற காரியங்களை செய்யும் பொழுது என்ன செய்யணும்னா பெருமை வரும். நீங்கள் வேறு வணக்க வழிபாடுகள்லாம் செய்யும்போது அதில் பெரிய அளவுக்கு பெருமை உங்களுக்கு வராது. அதையும் பெருமைக்கு செய்கிறவன் இருக்கிறான் கம்மியாக. ஆனால் தான தர்மம் செய்யும்போது என்னமாயிரும்னு கேட்டால் அப்படி பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி செஞ்சோன்னு வைங்க, நமக்கு ஒரு கர்வம் ஏற்படும், நமக்கு ஒரு மண்டக்கணம் ஏற்படும். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த செலவழிப்பதை பற்றி சொல்லும் பொழுது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் செலவு செய்கிறான அவனுக்கு அரசியல நிழல் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வலது கை இடது கைங்கிறது கைக்கு அறிவாக இருக்குது, அப்படி இல்லை, யாருக்கும் தெரியாமன்னு அர்த்தம். ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒருத்தன் தான தர்மங்கள் செய்வது வந்து சிறப்புக்குரியது தான். அதே நேரத்தில் வந்து வெளிப்படையாகவும் தர்மம் செய்யலாமா, ஒரு தர்மம் செய்கிற என்ன செய்கிறோம், பகிரங்கப்படுத்தி நம்ம செய்கிறோம். இத்தனாம் தேதி ஒவ்வொரு ஏழைகளுக்கும் 1000 ரூபா நாங்கள் தருவோம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு அந்த ஏழைகளுக்கு கொண்டே நம்ம கொடுக்குறோம். இதில் அறிவிப்பு செஞ்சிட்டோமா, விளம்பரம் பண்ணியாச்சு. இப்படி விளம்பரம் பண்ணி செலவு செஞ்சோம் என்று சொன்னால் அதில் வந்து குற்றம் எதுவும் வருமானா அதெல்லாம் வராது என்பதை இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறோம். தர்மம் செய்கிறதை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செய்வதும் நல்லது தான். ஏன்னுட்டு அதில் ஒரு பெருமை வருவதற்கு சின்ன வாய்ப்பு இருந்தாலும் நம்ம பெருமை வராத முறையில் நம்மளை மனசை அமைத்து கொண்டு என்ன செய்யணும், அதை செலவு செய்யணும். அதில் என்ன ஒரு நன்மை நலவு ஏற்படும் என்று கேட்டால், நம்ம செய்கிறத பார்த்து விட்டு இன்னும் பல பேர் செய்வதற்கு முன் வருவாங்க. இந்த மாதிரி நம்ம உதவிகள் செய்யலாம் போல இருக்க, நம்மளும் செய்வோம் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஆர்வம் ஊட்டுவதற்கு அது உதவும். ஆனால் பெருமைங்கிறது வராத அளவு கவனமாக இருக்கணும். ஏன்னா யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் போக மாட்டார்னு சொல்லிட்டதுனால அந்த செலவழிக்கும் போது கண்டிப்பாக பெருமை வரும். அந்த பெருமை வரும்னா நம்ம நினைச்சானே செய்யலாம். நான் எதுக்கு இதை செய்கிறேன் என்று கேட்டால், என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் செய்யணும் என்பதற்காக வேண்டி அதை வெளிப்படையாக செய்ய வேண்டியிருக்கும். சில விஷயங்கள் வந்து பொது பணத்தில் இருந்து நம்ம செலவு செய்யணும்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக தான் செஞ்சு ஆகணும். இல்லாட்டி தின்னு விடுவீங்க. தின்னு விட்டு நான் செலவழிச்சேன்ட்டா, பொது காசை செலவழிச்சு விட்டு நீங்களாக தின்னு விட்டு 1000 பேருக்கு நான் தர்மம் செஞ்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா போகுது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக தானே செஞ்சாகணும். இவ்வளோ ரூபா வரவு இருந்துச்சு, இவ்வளோ ரூபா நாங்கள் செலவு பண்ணோன்னு கணக்கு காட்டுற விஷயங்கள் அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அதை வெளிப்படையாக செய்ய வேண்டிய தேவை வருதா இல்லையா? அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு இந்த 271 வசனத்தில் 2 விதமான தர்மங்களுமே ஏற்கத்தக்கது தான் அப்படிங்கிற. எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இன் துபுது, பதாண்டா வெளிப்பட்டது. பதா இல்லை, பதா என்றால் ஆரம்பித்தான், இது பதா, அதாவது பதைய. அப்போ பதையன்றா என்ன செய்யணும், பதவேண்டு வரும், அது பதான்னு மாறிக்கிறோம். அப்போ பதா என்றால் தென்பட்டது, வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த பதாங்கிற வார்த்தையை வந்து
அஃஅலன்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் அபுதான்னு வந்துடும். அபுதான வெளிப்படுத்தினான், பதான்னா அதுவாக வெளிப்பட்டது, அபுதா என்றால் வெளிப்படுத்தினான். அப்போ பதாயங்கிற சொல்ல வந்து அஃபாலவை மாற்றிட்டோம்னு சொன்னால் அபுதான்னு வந்துடும். அதுக்கு வருங்காலமாக்குனீங்கன்னா யுபுதி, அபுதாவுடைய வருங்காலம் யுபுதின்னு வருதுல்ல, யுபுதி, யுபுதியானி, யுபுதூன, துபுதி, துபுதியானி, யுபுதீன, அது மாதிரி துபுதி, துபுதியானி, துபுதூன, அதான் அந்த வார்த்தை. துபுதூனங்கிறது தான் இன் வந்த காரணத்தினால நூன் போயிடுச்சு. இன் துபுதூன அப்படின்ட்டு இருந்திருக்கு. இந்த இன் என்ற வார்த்தை வந்ததுனால ஷர்த்து இருந்தால் என்ன செய்யணும், நூன் போயிடும்ல. அதாவது ஒருமையாக இருந்தால் ஜசம் செய்யும், இருமை பன்மையாக இருந்தால் நூன் போயிடும், பெண்பால் பன்மையில் போவாது. அப்போ இன் துபுது, நீங்கள் வெளிப்படுத்தினால், அசதகாத்தி, தான தர்மங்களை, தான சதக்காக்களை, தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால்னா பகிரங்கமாக செய்தால் அர்த்தம். இன் துபுது, நீங்கள் பகிரங்கப்படுத்தி கொண்டால், அசதகாத்தி, சதக்காக்களை, சதக்கத்துங்கிற வார்த்தைக்கு பண்ண சதக்காத்து, சதக்கத்து என்ற தர்மம், அதில் ஜக்காத்தும் அடங்கும். ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, உபரியான தர்மமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சதக்காங்கிற அந்த விரிந்த சொல்லுக்குள்ளே அடங்கிடும். அப்போ இன் துபுது சதக்காத்தி, நீங்கள் சதக்காக்களை பகிரங்கப்படுத்தினால், ஷர்த்து வந்துருச்சுல, அதுக்கு ஜவாபில் இந்த ஃபே வந்துருச்சு பாருங்கள். ஃபொனி இம்மா ஹிய, ஃபொனி இம்மா ஹிய, அதாவது நிம்மாங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, இது வந்து அந்த புகழுக்குரிய ஃபேல்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அஃஆலுல் மதஹி வ தம்மி, புகழ்வதற்காக இகழ்வதற்கென்று சில வார்த்தைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தையில் உள்ள ஒன்று தான் நேம என்பது. நேம செய்துன், நேமண்டா நல்ல வேண்ட அர்த்தம். அதுக்கு வருங்காலம்லாம் வராது, நேம ஒன்று நேமத்து ஒன்று, அவ்வளோதான் வரும். அதே மாதிரி கெட்டதுக்கு பிசன்னு சொல்லுவாங்க, பிசவுக்கு பிசத்துன்னு வரும். இது இந்த ஃபேலுடைய வடிவத்தில் இருக்காது. ஃபேலுடைய வடிவத்தில் மூணுக்குமே ஹரக்கத்து இருக்கணும், அதாவது நசரல் அரபன் இருக்கணும். நேமாவில் ஐனுக்கு சுக்கூன் வருது, ஐனுக்கு சுக்கூன் வச்சு எந்த வினை சொல்லுமே வராது. ஆனால் இதில் மட்டும் வரும். எது, இந்த மதகுடைய ஃபேலில் மட்டும் என்ன செய்யும், அது மாதிரி வரும். அப்போ நேமன்னா என்ன அர்த்தம், நல்லது, நல்லதாகிவிட்டது அப்படிம்பாங்க. இந்த நேம என்பதில் வந்து ஒரு இன்னொரு மாவை சேர்ப்பாங்க, நேம மா, நேம என்பதோட மா என்று ஒன்று சேர்ப்பாங்க. அப்போ சேர்த்தா நம்ம நேம மான்னு சொல்கிறது வந்து ரெண்டுமா வந்தால் என்ன செய்யணும், அப்போ வந்து சத்து பண்ணணும்ல, ரெண்டையும் சேர்த்து இதுகாம் செய்யணும். அப்போ நேம மாங்கிறத, அப்போ இந்த ஐனுக்கு வேற சுக்குன் இருக்குது, நேமாவில் ஐனுக்கு சுக்குன் இருக்கிறது. அந்த ரெண்டுமே சத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சுக்குனும் ஐனுக்கு ஒரு சுக்குன் வந்துடுது. சுக்குன்னு உள்ள எழுத்துக்கு இப்போ ஹரக்கத்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வந்து கிராமரில் ஒரு ரூல் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அசாக்கினும் இது ஹுர்ரிக்க பில் கசரி, சுக்குன் பெற்ற எழுத்துக்கு ஒரு கசர் ஹரக்கத்து செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் கசர் தான் செய்யணும் என்கிற வகையில் விட்டுருங்க. நெம்மாஹியண்டா நேம மாஹிய, நேம ஒன்று, மா ஒன்று, ஹிய ஒன்று. நேமமாங்கிறது என்ன செய்வாங்கன்னா ரெண்டையும் சத்து பண்ணணும். சத்து பண்ணமுன்னு சொன்னால் ஐனுக்கு சுக்குன் இருக்கு. இப்போ ஐனுக்கு சுக்குன்னு சத்து செய்யும்போது ஒரு சுக்குன் வரும்ல, சத்து செஞ்சீங்கன்னா முதல் எழுத்து சுக்குனா போயிரும்ல, அதில் ஒரு இம்மண்ணா இருக்குது, அதில் இம்மண்ணா இருக்குது, ஐனில் ஒரு சுக்குன் இருக்கும்போது வாசிக்க இயலாது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நெம்மாண்டு அந்த ஐனுக்கு கசரை வச்சு விட்றாங்க. இது இப்போ நெம்மாஹியங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே படித்த அஃபாலுல் மதஹ இருக்குல்ல, மதகுடைய உள்ள ஒரு விஷயந்தான் அது. அப்போ இன் துபுது சதக்காத்தி, சதக்காக்களை நீங்கள் பகிரங்கப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், பகிரங்கப்படுத்தினால் ஃபநெமமா, அது நல்லதாகிவிட்டது. அந்த மா வந்து சும்மா சேர்த்துருக்குறாங்க, அதுக்கு அர்த்தம் வராது. நம்ம நேம ஹியன்றாலே போதும். இப்போ நெம்மா ஹிய, ஹியங்கிறது அந்த சதக்கா, அந்த சதக்கு நல்லதாகிவிட்டது. நீங்கள் வந்து பகிரங்கமாக சதக்கா செய்வது கெட்டது கிடையாது. ஏன்னு கேட்டால் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் அப்படி ஒரு அவசியம் ஏற்படும்ல. பகிரங்கமாக பொது வாழ்க்கையில் செலவு செய்கிறலாம் பகிரங்கமாக தானே கொடுக்கணும்.
பகிரங்கமாக கொடுத்தா தான் நீங்கள் வாங்கின காசை ஒழுங்காக வந்து செஞ்சீங்கன்னு அர்த்தமாயிரும். ஒரு அரசின் சார்பாக கொடுக்கக்கூடிய உதவி திட்டங்கள்லாம் பகிரங்கமாக தானே செய்யணும். பகிரங்கமாக செஞ்சால் தான் அந்த பணத்தை அவன் செலவிச்சாண்டு வரும். பகிரங்கமாக செய்யலைன்னா சுருட்டிக்கிட்டாண்டு ஒரு அர்த்தம் அதில் வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படியும் ஒரு சூழ்நிலை வரும்ல, அதுக்காக வேண்டி நீங்கள் பகிரங்கமாக செலவுறத குற்றம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது அனுமதிக்க வேண்டி இருக்குது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அது கெட்டதெல்லாம் இல்லை, பணம் பெருமை வராமல் பார்த்துக்கணும் பொதுவான கண்டிஷன். அப்போ இன் துபுது சதக்காத்தி, சதக்காக்களை நீங்கள் வந்து பகிரங்கமாக செய்தால் ஃபனிம்மாஹிய, அது வந்து நல்லது, நல்லதாகிவிட்டது. ஒயின் துஹுஃபுஹா, அதை நீங்கள் மறைத்து செய்தால், ஹஃபி என்றால் மறைந்தது, அஹ்ஃபா என்றால் மறைத்தான். ஹஃபி என்றால் அதுவாக மறைஞ்சது, அது அஃபாலன்னு மாற்றினீங்கன்னா அஹ்ஃபா, அஹ்ஃபான்னா மறைத்து கொண்டான். பகிரங்கமாக செய்யாமல் இப்படி கையில் வச்சுக்கிற பொருளத்துக்கு பாக்கெட்டில் போட்டு மறைச்சிக்கிறது, பிறருக்கு தெரியாமல் ஆக்கிறதுக்கு பேர் தான் அஹ்ஃபாங்கிறது. அப்போ வந்து அஹ்ஃபா என்பதில் வந்து வருங்காலம் வந்து யுஹ்ஃபி என்றால் மறைப்பான். அதனுடைய ஆண்பால் முன்னிலை வந்து என்ன துஹ்ஃபின்னு வரும். அப்போ யுஹ்ஃபியானி யுஹ்ஃபூன, துஹ்ஃபியானி யுஹ்ஃபீன, துஹ்ஃபியானி துஹ்ஃபூன, இன் வந்ததுனால இன் துஹ்ஃபு. அப்போ வந்து நீங்கள் மறைத்து கொண்டால் ஒயின் துஹ்ஃபு ஹாங்கிறது அந்த சதக்காத்தை, அந்த சதக்காக்களை தான தர்மங்களை நீங்கள் மறைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், மறைத்து கொண்டீங்க என்று சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாமல் தான தர்மத்தை மறைச்சி செஞ்சீங்க, அப்படி செய்தீர்கள் என்று செய்து மறைச்சி வச்சுக்கிற கூடாது, கொடுக்கணும். தூஹா, அதை நீங்கள் கொடுத்தால் அங்கேயும் அந்த ஷர்த்து சேர்ந்துக்கிறோம். துஹுஃபுல அத்துஃபு செஞ்சதுனால ஒயின் தூஹாண்டு வந்துடும். இந்த தூத்துடைய அர்த்தம் ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. அத்தா என்றால் வந்தான் என்ற அர்த்தம். அது அஃபாலாண்டு அழுத்தாண்டு மாற்றினா கொடுத்தாண்டு அர்த்தமாயிரும். அழுத்தாவிலேருந்து யூத்தியானி யூத்தூன, தூத்தியானி யூத்தின, தூத்தியானி தூத்தூன, அந்த தூத்தூனை தான். அந்த தூத்தூனை இதை அந்த துஹுஃபுல அத்துஃபு செஞ்சதுனால அதே இன் வந்து இங்கேயும் வந்துடும். ஒயின் தூஹா, அதெல்லாம் நூன்னு போயிடுச்சு. அப்போ இன் துஹுஃபுஹா, அந்த தர்மங்களை நீங்கள் மறைத்து செய்தீர்களேயானால், தூஹா, அந்த தர்மத்தை நீங்கள் கொடுத்தீர்களேயானால், மறைத்து கொடுத்தீர்களேயானால், யாரு கொடுப்பீங்கன்னா அல் ஃபுக்கரா, ஏழைகளுக்கு கொடுப்பீர்களேயானால். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 2-3 போன வாரத்து பாடத்தில், கொடுக்குதல் என்பதில் 2 மஃபூல் வரும். எதை கொடுத்தீங்க யாரு கொடுத்தீங்கன்னு வரும்ல. அப்போ தூத்து என்பதற்கு ஹா என்கிறது ஒரு மஃபூல், அதை நீங்கள் கொடுத்தால், யாரு கொடுத்தால் அல் ஃபுக்கரா, ஃபுக்கரா அது மஃபூல் நசப் வந்திருக்கு சரியா. இப்போ தூத்துஹா, அந்த தர்மங்களை நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அல் ஃபுக்கரா, ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள், அதை மறைத்து ஒருத்தருக்கும் தெரியாமல் ஏழைக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஃபஹுவ ஹைருன் லக்கும், அது உங்களுக்கு மிகச்சிறந்தது. அதாவது ஹைருங்கிற வார்த்தை வந்து அதாவது இஸ்மு தஃப்லீல், அது ஹைருங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, அது கம்பேரிட்டிவ் இருக்குல்ல, கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு உரிய ஒரு சொல்லு. இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முறைப்படி அஹையர்ன்னு தான் வரணும். அஹையர் ஹையர என்பதிலிருந்து இஸ்மு தஃப்லீல் எப்படி வரும், அக்பரு, அன்சரு, அந்த மாதிரி அர்த்தம்லாம் என்ன செய்ய, அசுகரு, அது மாதிரி வரும். இந்த ஹைருங்கிற வார்த்தையை மட்டும் என்ன செய்கிறான்னா அஹியருங்கிறதுக்கு பதிலாக அதிகம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால இந்த ஹைரு ஷர், இந்த ரெண்டையும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இஸ்மு தஃப்லீலுடைய வடிவத்தை கருத்து அது இருக்கு, வடிவத்தை மாற்றிடுவாங்க. அஹியருங்கிறத ஹைரும்பாங்க, அஷர் என்பதை ஷர்ரும்பாங்க. அஷருங்கிறது இஸ்மு தஃப்லீல், அது வந்து மிக மிக கெட்டது மிக நல்லதுன்னு அர்த்தம் கொடுக்கும். வெறுமனே நல்லதுன்னு கொடுக்கக்கூடாது. இஸ்மு தஃப்லீலாக கொடுக்குறதா இருந்தால் வெறுமனே நல்லதுன்னு சொல்லாமல் எப்படி செய்யணும், மிக நல்லது. அப்போ ஒயின் துஹுஃபுஹா ஓ தூத்தூஹல் ஃபுகரா, அந்த தர்மங்களை மறைத்து ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கினால் ஃபுஹுவ, அது எது, அதுங்கிறதுக்கு எங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் வழங்கு மொத்த கருத்து. ஃபுஹுவண்டா அதுண்டா எது, மறைத்து வழங்குதல்னு வச்சுக்கணும். ஃபுஹுவண்டா இது என்ன, சதக்காவுக்கு போகிறாந்தா பெண்பாலாக வந்திருக்கும், ஃபஹியன்று வந்திருக்கும். ஃபஹுவன் ஆண்பாலாக வந்திருக்குது. ஆண்பாலாக இருக்கிறதுனால ஆண்பாலுக்குரிய சொல்லங்க உண்மை இல்லை. அப்போ என்ன செய்யணும்,
அது வந்து மொத்த கருத்து வச்சுக்கிறணும். நீ மறைத்து செலவிடுதல்னு அர்த்தம். ஃபொஹுவ, அதை மறைத்து நீங்கள் ஏழைக்கு கொடுப்பது என்பது ஹைருன் லக்கும், உங்களுக்கு மிகச்சிறந்தது. அது சிறந்தது, இது மிகச்சிறந்தது. அதாவது தர்மங்களை பகிரங்கமாக செய்வது கெட்டது கிடையாது, அது நல்லது தான். ஆனால் மறைத்து ஏழை கொடுக்கறது மிக சிறந்தது, அதை விட நல்லது. அப்போ அது நல்லது, இது அதை விட நல்லது, மிக நல்லது, அப்படி வித்தியாசம் இருக்குது. அதாவது தர்மங்களை வந்து பகிரங்கமாக செய்வதும் நல்லது, தர்மங்களை ரகசியமாக செய்வது மிக நல்லது, அதை விட இன்னும் கொஞ்சம் மேலானது. முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக செய்ய பார்க்கணும். வெளிப்படையாக செய்வது தான் ஏற்றதுன்னு உங்களுக்கு தோன்றினால் செய்யவது குற்றமானால் குற்றம் கிடையாது. அதுக்கு தான் அந்த ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கறத சிறப்பித்து சொன்னாருங்கள்ல, அது மிக நல்லதுல சிறப்பித்தானே சொல்லணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒயின் துஹ்ஃபூஹா, அந்த தர்மங்களை நீங்கள் மறைத்து தூஹல் ஃபுக்ரா, அது ஃபுக்ரா என்றது வந்து ஃபகீர் என்பதனுடைய ஜம்மு, அதாவது ஃபுஅலா என்கிற அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு ஜம்மு வரும். ஆலிமுக்கு உலமாங்கிறாங்கல்ல, ஆலிம் என்றால் அறிஞன், உலமா என்றால் அறிஞர்கள். அது மாதிரி ஃபகீர்னா ஏழை, ஃபுக்ரான்னா ஏழைகள். அந்த ஃபுஅலான்னு வரக்கூடிய எல்லாமே ஜம்மா தான் இருக்கும். சரியா? தூஹல் ஃபுக்ரா, ஏழைகளுக்கு நீங்கள் அதை வழங்கினால் ஃபொஹுவ, அப்படி வழங்குவது ஹைருல் லக்கும், உங்களுக்கு மிக சிறந்தது. இஸ்மு தஃப்லீலாக இருக்கிறதுனால இந்த மற்ற இடத்துல இஸ்மு தஃப்லீலும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இல்லை, நல்லதுன்னு போயிட்டு இருக்கலாம். அப்படி தான் மொழிபெயர்ப்புலாம் செய்வாங்க யாராக இருந்தாலும். இங்கே வந்து ரெண்டு விஷயம் வந்ததுனால என்ன செய்யக்கூடாது, அதுவும் நல்லது இதுவும் நல்லதுன்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. அதுவும் நல்லது தான் இதுவும் நல்லது தான், இது மிக நல்லது. அப்போ இந்த இடத்துல மிகங்கிறத கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு இடம். அதனால தான் இஸ்மு தஃப்லீலுங்கிற அர்த்தத்தை தான் இந்த இடத்துல வைக்கணும். ஓ ஹைருல் லக்கும், அது உங்களுக்கு மிக சிறந்தது. ஓயு கஃபீரு அன்கும், அதாவது உங்கள் கஃபரன்னு சொன்னால், அதாவது கஃபரன்னா மறுத்தாண்டு அர்த்தம், காஃபிருங்கிறோம்ல, கஃபரன்னா மறுக்கிறன்னு அர்த்தம்ங்க. கஃபரன்னு பார்த்துனீங்கன்னா அர்த்தமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி போயிடும். கஃபரன்னு சொன்னால் பரிகாரம் செய்தான். கஃபரன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை தப்பு செஞ்சிடுறது, ஆஹா இப்படி தப்பு செஞ்சிட்டோமே அதுக்கு இதை செஞ்சிருவோமேன்ற ஒரு நல்லதை செஞ்சிடுறது. ஒரு தப்பை செஞ்சுப்படி சத்தியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு காரியம் செய்வதா சத்தியம் செஞ்சிட்டீங்க, அதை உங்களுக்கு செய்ய முடியலை, அதை மீறினதுனால என்ன செய்யறது, சத்தியத்தை முறிச்சுட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் கஃபாரா. பரிகாரம் செய்கிறோம், என்ன செய்கிறோம், 3 நோன்பு வச்சுருவோம், அல்லது ஒரு 10 ஏழைக்கு உணவு கொடுப்போம், 10 ஏழைக்கு உடை கொடுப்போம்ட்டு அதுக்கு பரிகாரம் இருக்குது. அதுக்கெல்லாம் பேர் கஃபாராங்கிறது சொல்கிறாங்கல்ல, அந்த அர்த்தம் தான். கஃபாரான்னு சொன்னால் பரிகாரம் செய்தான் என்று அர்த்தம். பரிகாரம் செய்யறன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் செஞ்சதுக்கு வேற ஒன்றை அவன் தருவதற்கு பேர் பரிகாரம். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒய் கஃபீரு, யூ கஃபீருன்னா ஃபாயில் வந்து அல்லாஹ், ஒய் கஃபீருல்லாஹு, அல்லாஹ் வந்து பரிகாரமாக்குவான், அன்கும் உங்களை விட்டும் பரிகாரமாக்கி விடுவான், எது தர்மம் செஞ்சா, மின் செய்யாத்திக்கும் உங்களுடைய எந்த தவறுகளுக்கும் அதை பரிகாரமாக்கிடுவான். செய்யாத்து என்றால் தீமை, பாவம், தவறு, குற்றம். அதனுடைய பன்மை வந்து செய்யாத்துன், செய்யாத்துன். அந்த அலிஃபு இல்லாமல், இந்த அலிஃபு இருக்குல்ல, இந்த அலிஃபு இல்லாமல் இருந்தால் செய்யாத்துன், அது ஒருமை. அந்த பன்மையாக்குனீங்க என்று சொன்னால் செய்யாத்து நீட்டிட்டீங்கன்னு வைங்க, அது வந்து பன்மையாகி போயிடும். அப்போ மின் செய்யாத்திக்கும் உங்களுடைய தீமைகள், எந்த தீமைகளுக்கும் அல்லாஹ் வந்து உங்களுக்கு பரிகாரமாக்கி விட்டுருவான். அப்போ நீங்கள் தீமை செய்கிறீங்கல்ல, இந்த தீமைக்கு வந்து அல்லாஹ் பரிகாரமாக்குவான் அப்படின்னா அதனுடைய கருத்து என்ன, அது கூடுதலான அதில் கருத்து ஒன்று இருக்கிறது. அந்த கருத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த படத்தில் பார்ப்போம்.